உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏப்பா சகல குளிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன மாமாவை இன்னும் காணோம். சொந்த ஊருன்றதுனால ஆனந்தமா குளிச்சிட்டு இருக்காரு போல இருக்கு. பூஜைக்கு ஐயரும் கூட வந்துட்டாங்க, மாமாவை இன்னும் காணோம். இது அவரோட சொந்த ஊர்ல தெரிஞ்சவங்க யாராவது பார்த்து பேசிட்டு இருப்பாரு. சரி மாப்பிள, இந்த பூஜை எப்ப முடியும்னு இருக்கு மாப்பிள. என்னால உன்ன மாதிரி நடிக்க முடியல. நடிச்சாலும் யாரும் நம்ப மாட்டானுங்க. எந்த நிமிஷம் குட்டு வெடிக்குமோன்னு பயமா இருக்கு. சீக்கிரம் பூஜையை முடிச்சு நான் பேக்கப் பண்ணி அனுப்பிச்சு விடுறியா? அம்மா நாடியாருது. ராஜன் ஐயா வந்தா பூஜையை ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் இருங்க சாமி, உள்ள வந்துருவான். குளிக்க போயிருக்கான்ல. அத்த, நான் போய் மாமா எங்க இருக்காருன்னு பார்த்து கூட்டிட்டு வரேன். அத்தை நானும் கூட போயிட்டு வந்துடுறேன். பாட்டி நானும் போயிட்டு வந்துடுறேன். என்ன சகலம் மாமாவை எங்கேயும் காணோம். அப்படி எங்கதான் போயிருப்பாருன்னு ஒண்ணும் புரியலையே. சீக்கிரம் கிளம்பி வா. அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பசங்களே கூட்டு வந்து. அண்ணே ஒரு நிமிஷம் சொல்லுங்க. எங்க மாமா அந்த பக்கம் வந்தார் பாத்தீங்களா? பாக்கலைங்களே. பாக்கலையா? என்ன சகல ஆச்சரியமா இருக்கு. குளிக்க வந்தவர் எங்கதான் போயிருப்பாரு? ஒருவேளை நம்ம இங்க வர்றப்ப அவர் அங்க போயிருந்தாருன்னா? கரெக்ட். அப்படி வந்திருந்தா நம்மளுக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இதுவும் கரெக்ட். சரி வாங்க பார்க்கலாம். என்னம்மா அப்பாவை காணோம், அவரை தேடி போனவங்களையும் காணோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. மாப்பிள்ள தான் போயிருக்காருல்ல, உங்க அப்பாவை எப்படியும் கூட்டிட்டு வந்துருவாரு, கவலைப்படாத. அம்மா பூஜைக்கு நேரம் ஆயிட்டே இருக்கு. ராஜன் ஐயா வந்துடுவார் இல்லைங்களா? கொஞ்சம் பொறுத்துக்கங்க சாமி, வந்துருவாரு. போயிருக்காங்களே கூட்டிட்டு வரதுக்கு. மாமா என்ன சார், யாரையோ தேடுற மாதிரி இருக்கு. யாரை தேடுறீங்க? என் மாமாவை தாங்க தேடிட்டு இருக்கோம். எங்க போனாருன்னு தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஜீப் ஒண்ணு வந்தது. அதுல இருந்து ஒரு போலீஸ் ஒருத்தர் இறங்கி வந்தாரு. அப்ப கோயில் குளத்துல ஒருத்தர் குளிச்சிட்டு இருந்தாப்ல. அப்ப அவருக்கும் போலீஸுக்கும் சண்டை ஆயிடுச்சு. தகராறாயி போலீஸ் அவரை ஜீப்ல ஏத்திட்டு போயிருச்சு. போலீஸ் ஏத்திட்டு போயிட்டாங்களா? என்னங்க போலீஸ் அது இதுன்றாங்க. எப்ப சகல அந்த அம்மா சொல்றத வச்சு பார்த்தாக்கா அது நம்ம மாமா போலதான்ப்பா தெரியுது. போலீஸ்க்கும் மாமாக்கும் என்ன தகராறு? ஏன் கூட்டு போனாங்க தெரியலையே. மாமா எந்த வம்பு தும்புக்கும் போகாதவராச்சே சகல. போலீஸ்காரன் தூக்கிட்டு போயிருக்கானா ஏதோ தப்பா இருக்கே. சரிங்க, நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன். நீங்க பூஜை நடக்கிற இடத்துக்கு போங்க. அத்தை கிட்டையும் பாட்டி கிட்டையும் இந்த விஷயத்தை பக்கமா எடுத்து சொல்லுங்க. சரி மாப்பிள, எங்க உதவி ஏதாச்சும் தேவைப்பட்டா உடனே கால் பண்ணு, நாங்க வரோம். நான் போயிட்டு வந்து. நீ போயிட்டு வாப்பா. இங்க நடக்கிற பிரச்சனை என் காதுலயும் விழுந்துச்சு. இதுக்கு தீர்வு இங்கேயே இருக்கு. நீங்க அதை விட்டுட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன சாமி சொல்றீங்க? நாங்க எல்லாரும் குழப்பத்துல தான் இருக்கோம். நீங்க தான் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் சாமி. ராஜராஜன் யாரு? எங்க பெரிய ஐயா ராஜா சேதுபதியோட பிள்ளை. அப்ப ரத்த வாரிசா இருக்கிறவங்க தான் இந்த பூஜையை செய்யணும் இல்லையா? ஆமாங்க சாமி. அப்படின்னா அவருடைய பேரனும் ரத்த வாரிசு தானே? என்ன சாமி சொல்றீங்க? ஆமா, அவரு பிள்ளையால முடியாதப்ப அவரு பேரன் கூட யாக பூஜை செய்யலாம், தப்பே இல்ல. ஐயோ, நம்மள கோத்து விடுறாங்களே. என்ன சாமி சொல்றீங்க? என் பேரன் இந்த பூஜையை பண்ணலாமா? அவரும் செய்யலாம்.
மா, சாமி மாதிரி இருக்கிற சாமியாரே சொல்லிட்டு போயிட்டாருமா. அதனால உங்க பேரனையே இந்த பூஜையை செய்ய சொல்லுங்கம்மா. ஏய்யா, சாமியார் சொல்லிட்டு போயிட்டாருங்கிறதுக்காக நாம நம்ம ஊர் பழக்க வழக்கத்தை மாத்திய முடியுமா? பேரனை வச்சு செய்யறதா இருந்தா தான் நம்ம எப்போ செஞ்சிருக்கலாமே. எதுக்காக எத்தனை வருஷமா நம்ம வெயிட் பண்ணோம்? யோ, யாரோ ஒருத்தர் சொன்னாருங்கிறதுக்காக தப்பான பூஜையை செஞ்சு நம்ம ஊருக்கு ஏதாவது கேடு வர்ற மாதிரி செஞ்சிடறதா? யோ, கொஞ்சம் பேசாம இருயா. அவர் யாரோ ஒருத்தர் இல்லையா, சித்த புருஷ மாதிரி இருக்காரு. அவர் ஒரு அருள் வாக்கு மாதிரி சொல்லிட்டு போறாரு. அவர் சொல்றதுதான் எங்களுக்கும் சரின்னு படுது. ஐயாவோட பேரனே இந்த பூஜையை செய்யட்டும். ஐயா பேரனை பூஜை பண்ணட்டும். எனக்கும் என் பேரன் இந்த பூஜை செய்யறதுல முழு சம்மதம் தான். ஊரே சம்மதிச்சாச்சு, அப்புறம் என்ன? எப்பா சகல, எல்லாமே போச்சு. ஊர்க்காரங்க எல்லாரும் நீ தான் பூஜை பண்ணணும்னு சொல்றாங்க. உன்னை எல்லாரும் சேர்ந்து பூஜையில உட்கார வைக்க போறாங்க. நீ யாருன்ற உண்மை இந்த ஊருக்கே தெரிய போகுது. உண்மையை மறைச்ச என்ன அத்தை வெளுன்னு வெளுக்க போறாங்க. எனக்கு உடம்பெல்லாம் உதறுதுப்பா, உடம்பெல்லாம் உதறுது. என்ன ஊரே சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா? இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் புருஷன் உட்கார வேண்டிய இடத்துல யாரையோ கொண்டு வந்து உட்கார வைப்பீங்களா? அதெல்லாம் முடியாது. யாரோ இல்லைங்கம்மா, பெரிய ஐயாவோட பேரனை தான் உட்கார வைக்க போறோம். அதெல்லாம் முடியாது. ஒண்ணு என் புருஷன் உட்காரணும், இல்லனா அவரோட இடத்துல என் மருமகன் உட்கார்ந்து பூஜையை செய்யணும். இல்லனா இந்த பூஜையை நான் நடக்க விட மாட்டேன். உங்க மருமகன் எப்படிமா அவர் இடத்துல உட்கார முடியும்? ஏன் உட்கார முடியாது? என் புருஷன் உட்கார முடியலனா அவர் மகளை கட்டின என் மருமக அங்க உட்கார்றதுதான் சரி. ஏன்னா என் புருஷனுக்கு ஆண் வாரிசு இல்ல. அவரோட மருமகன் தான் அவருக்கு மக மாதிரி. என்ன இருந்தாலும் அது பொண்ணு வழி உறவுதானமா. நீங்க சொல்ற அந்த பேரை மட்டும் யாரு? சேதுபதி மகளோட மகன் தானே. அத மட்டும் நீங்க எப்படி சரின்னு சொல்றீங்க? இது பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், ஏன் மருமகன் தான் உட்காரணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.